பாரதி, அவன் உங்களை தான் ஃபாலோ பண்ணி வரான். நீங்க அங்கிருந்து எவ்வளவு சீக்கிரம் கிளம்ப முடியுமோ தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. எப்படியாவது சமாளிச்சு சந்தோஷம் கூப்பிட்டு கிளம்பிடுங்க. அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. பாரதி, பரவாயில்லையே, உனக்கு என் பேர்லாம் கூட ஞாபகம் இருக்கா? கல்யாணம் ஆயிடுச்சு போல. எப்போ? கர்ப்பம் வேற. மாப்பிள்ள பெரிய இடம் போல இருக்கு. டாக்டர்ல சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கதர், நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. எதுவுமே தப்பா நடக்கல. ஓ, எதுவுமே தப்பா நடக்கல. ஆமா, எதுவுமே தப்பா நடக்கல. மறுபடி கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தானே கர்ப்பமா இருக்க. கதர், இப்போ நான் சொன்னா உங்களுக்கு புரியாது, உங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது. ப்ளீஸ் கதர், போயிடுங்க. எங்க போ சொல்ற? நான் எதுக்கு போகணும்? ஓ, பயமா இருக்கா? நாம பேசிச்சுக்கும் போது உன் புருஷன் வந்துருவாரோன்னு பயமா இருக்கா? என் பரதி, அப்போ நீ அவருக்கும் உண்மையா இல்லையா? என்ன பத்தின விஷயங்கள் அவருக்கும் சொல்லாம தான் கல்யாணம் பண்ணிருக்கியா? ஏன் பாரதி, நீயா இப்படி? என் பாரதியா இப்படி? நீ இப்ப என் பாரதி இல்ல. என் பாரதி இல்ல, இன்னொருத்தருடைய பொண்டாட்டி. என் பாரதி இல்ல. கதர், நான் எது சொன்னாலும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. என்னால முழுசா எதையும் சொல்லவும் முடியாது. ப்ளீஸ் கதர், ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. போ போ, நீ ஏன் துரத்துற? நீ ஏய், நீ வந்து என் பாரதி கிடையாது. நீ ஏன் பாரதி கிடையாது, நீ வேற யாரோ. என் பாரதி இங்க இருக்கா, இங்க இருக்கா, எனக்குள்ள ஆழமா இருக்கா. அவ ஒன்ன மாதிரி கிடையாது. இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு அவளால இப்படி ஒரு கேவலமான காரியத்தை அவளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீ நீ ஏன் பாரதி இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஐயோ, என்ன நடக்குது பாரதி? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பாரதி. ஏன் பாரதி? ஏன் என் மேல நம்பிக்கை போயிடுச்சா? நான் வாழ்க்கையில தோத்துருவேன் நினைச்சியா? சொல்லு, நான் ஒரு ஃபெயிலியர் நினைச்சியா? பாவி, நான் சோர்ந்து போயிருக்கும் போதெல்லாம் எனக்கு தைரியம் கொடுப்பியே நீ. என் வாழ்க்கையுடைய ஆதாரமாவே நான் ஒன்னதான நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை சுத்தி தானே என்னுடைய உலகமே இருந்துச்சு. நீ போய் என்ன இப்படி கழுத்தடிச்சு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி தர நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா ஏன் ஏன் இப்படி பண்ண? இந்த இந்த டாக்டர் மாப்பிள்ள கிடைச்ச உடனே என்ன கழட்டி விட்டல்ல? அப்புறம் எதுக்கு அவர்கிட்டயே என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்ச? ஐயோ ஐயோ, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. கதர்,
கதிர் ப்ளீஸ் ப்ளீஸ் போயிடுங்க. ஏய் ஏய், கெஞ்சாத, அழாத அழாத அழாத. நீ என்ன பத்தி எப்படி நினைச்சிட்டு எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுக்குள்ள நான் உனக்கு ஒரு கம்பீரமான உருவத்தை கொடுத்து வச்சிருக்கேன். அந்த உருவத்தை நீ கொலைக்காத. ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும். உண்மை தெரிஞ்சாகணும். 3 வருஷமா என் கூட பழகினியே. நான் தான் உன்னுடைய உலகம்னு சொன்னியே. நான் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு சொன்னியே. என்ன காதலிக்கிறதா சொன்னியே. உன் காதல் பொய்யா? சொல்ல, உன் காதல் பொய்யா? பொய்யா? என்கிட்ட நடிச்சியா? வண்டி நிக்குதுல, இங்கதான் நிறுத்துங்க. சீக்கிரம் இந்தாங்க. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. டேய், வாடா வாடா வா மச்சான், வாடா 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 வா வா வா. கரெக்டான சமயத்துல வந்துருக்கேன். டேய், இவங்கள தெரியலடா உனக்கு? பாரதி. நீ நினைக்கிறியா அந்த பாரதி கிடையாது. இவங்க வேற. இவங்க வந்து மிஸ்ஸஸ் பாரதி. பெரிய இடத்துல கல்யாணம் எல்லாம் முடிச்சிச்சு. இவங்க கர்ப்பமா இருக்காங்கடா. வாழ்த்து சொல்லு, உங்களுக்கு வாழ்த்து சொல்லு. கர்ப்பமா மச்சான், நான் சொல்றது கேளு. நீ வா, நம்ம எங்க 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 வர சொல்ற? எங்க வர சொல்ற? வர மாட்டேன். எனக்கு இவங்க கிட்ட இருந்து ஒரு பதில் கிடைச்சாகணும். என் கேள்விக்கு பதில் கிடைக்காம இங்க இருந்து போக மாட்டேன். சொல்லு சொல்லு. டேய், நீ என்கிட்ட நடிச்சேன்னு சொல்லு. என்ன ஏமாத்துறேன்னு சொல்லு. சொல்லு சொல்லு. சார் சார் சார், இந்தாங்க. என்னங்க? இந்த டேப்லெட் ரொம்ப முக்கியம். சந்தோஷ். ஏய் ஏய் டேய் மச்சான், நான் சொல்றது கேளு. நீ வா, நம்ம போலாம். அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன பொய்யா அது நிட்டு. நீ வா, நான் சொல்றது கேளு. டேய் விடுடா. ஏய், இந்த பாரு மச்சான், நீ என்கிட்ட எப்படி வேணும்னாலும் நடிச்சிருக்கலாம். ஐயோ, நீ வேணா என்ன ஏமாத்திருக்கலாம். நான் உன்னை உண்மையை காதலிச்சேன். என் காதல் பொய் கிடையாது. என் காதல் நிஜம். சரி வா. என் காதல் நிஜம். ரோட்ல பாக்குறாங்கடா. வாடா வா மச்சான். டேய் சொன்னா கேளு. வா மச்சான், சொன்னா கேளு. அசிங்கமா இருக்குடா. இது மட்டும் பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கோங்க சார். வாடா வாடா சொல்ல. வா. இனி உன் முகத்துல நான் நிக்க மாட்டேன். நல்லா இரு. டேய் டேய் விடுடா. டேய் மடில. வா. டேய் டேய் எங்கடா போற? டேய் ஐயோ, டேய் டேய் மச்சான், மடில இரு. டேய் டேய் ஏறா. டேய் போடா. வா மச்சான், சொன்னா கேளுடா. டேய் டேய் ரோட்ல அசிங்கம் பண்ணாத, சொன்னா கேளு மச்சான். டேய் ஏறா. டேய் டேய் ஐயோ, சொன்னா கேளுடா மச்சான். என்னடா இப்படி பண்ற? நீ வேணா என்ன ஏமாத்திருக்கலாம். நான் உன்னை உண்மையை காதலிச்சேன். உன்னை சுத்தி தானே என்னுடைய உலகமே இருந்துச்சு. நீ போய் என்ன இப்படி கழுத்தறுத்துட்டிய. ஏன் இப்படி பண்ண? இந்த டாக்டர் மாப்பிள்ள கிடைச்ச உடனே என்ன கழட்டி விட்டல. ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சாங்க. 3 வருஷமா என் கூட பழகினியே. நான் தான் உன்னுடைய உலகம்னு சொன்னேன். நான் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு சொன்னேன். என்ன காதலிக்கிறதா சொன்னேன். சொல்ல, உன் காதல் பொய்யா? ஓகே சார். நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ். பாரதி போலாமா?
என்னாச்சு பாரதி? ஒன்றும் இல்லை. டாக்டர் வேற என்ன சொன்னாங்க? தப்பா எதுவும் சொல்லலை. பயமா இருக்கா? எதுக்கு பயம்? இல்லை, பிரசவ நாளில் இருக்க நெருங்க எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. இல்லை, ஒரு பக்கம் அப்பா அப்புறம்னு சந்தோஷமாக இருந்தாலும் வலியும் வேதனையும் உனக்கு மட்டும் தானே. அதை நினைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. நான் அதுக்கு பயப்படல சந்தோஷ். பிரசவம்னா வலி இருக்கும். அது வெறும் உடம்பு வலி, மனசு வலிக்காத. பிரசவ வலியில துடிக்கும் போது கூட மனசுக்குள்ள குழந்தை முகத்தை பார்க்க போறோங்கிற ஆர்வமும் சந்தோஷமும் தான் அதிகம் இருக்கும். மனசு வலிக்குதா? இல்லை, உன் மனசு வலிக்கிற அளவுக்கு நான் இதை தப்பு பண்ணிட்டேனா? இல்ல சந்தோஷ், நீங்க எதுவும் தப்பு பண்ணல. சந்தோஷ், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தரை காதலிச்சேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல நான் அவரை பார்த்தேன். Did he disturb you? அதாவது ட்ரபிள் பண்ணாரா? இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. திடீர்னு என்னை கர்ப்பத்தோட பார்த்ததும் அவர் மனசு கஷ்டப்பட்டிருக்கோம்ல, அதான். ஓ, மனசு கஷ்டமா இருக்கா பாரதி? நான் மட்டும் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா என்ன ரணியா, அவரையே நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை நேரம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருப்ப. இது கூட பிரசவம் மாதிரி தான். நீ எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் பாரதி. ஆனால் வலியும் வேதனையும் உனக்கு மட்டும் தானே. அது அப்போ ஒன்றும் புரியல எனக்கு. உன் மேலே இருந்த மோகம் என்ன எதுவுமே யோசிக்க விடலை. என்னடா அவன் மோகம்னு சொல்கிறான்னு பார்க்குறியா? தட்ஸ் ட்ரூ. அப்போ எனக்கு உன் மேலே காதெல்லாம் இல்லை, வெறும் மோகம் மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு அப்போ என்னோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சுது. ஒருவேளை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருந்தா இப்போ கூட நான் பழைய சந்தோஷம் தான் இருந்திருப்பேன். ஐ மீன் பொறுக்கியா. பாரதி, நீ ஒன்றை பலி கொடுத்து என்ன மனுஷனை மாத்திட்ட. சாரி. எதுக்கு சாரி? எல்லாத்துக்கும் தான். என்னோட காதல் உண்மை சந்தோஷ். அதை விட உண்மை, உங்களை கல்யாணம் பண்ணும்போது முழுசா என்னோட மனசுல இருந்த அவரையும் என் காதலையும் தூக்கி வீசிட்டு நேர்மையா உங்ககிட்ட இருந்து தாலி கட்டிக்கிட்டதும் உண்மை. நம்ம கல்யாணத்துக்கு பின்னால ஒரு நிமிஷம் கூட அவரோட காதலியா நான் நினைவால கூட இருந்ததில்ல. எங்க காதலை பத்தின கனவு கூட எனக்கு வந்ததில்ல சந்தோஷ். அப்பா அம்மா
கட்டாயத்தால நான் கல்யாணம் பண்ணிக்கல சந்தோஷ். முழுக்க முழுக்க இது என்னோட சுயமான முடிவு. நீங்க சாரி சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். இல்ல, நீ எனக்கு கிடைச்சது எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனா அதை நினைச்சு சந்தோஷப்படுறனோ அப்பவே கூட ஒரு கில்ட், ஒரு குற்ற உணர்ச்சி. இன்னொருத்தனோட பொருளை அபகரிச்சு நீ கொண்டு வந்துட்டியே சந்தோஷ், இது நியாயமா அப்படின்னு யாரோ என்ன கேட்குற மாதிரி ஒரு ஃபீல். கல்யாணம் முடிஞ்சதுமே அப்படி ஒரு குற்ற உணர்வு உங்களுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு உங்ககிட்ட இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். நீங்க கல்யாணம் பண்ணிருக்கிற பாரதி இன்னொருத்தன் காதலி இல்ல. காதலை தூக்கி வீசிட்டு கடந்த காலத்தை அப்படியே மறந்து போன பாரதி தான் உங்க மனைவின்னு சொல்லணும்னு ஆசை. ஆனா சொல்லல. உடம்பால மட்டும் இல்ல, மனசாலையும் சந்தோஷ் எனக்கு கணவனா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். உடனே கிடைச்சிட்டா மனைவிக்கும் மத்த பொண்ணுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெரியாம போயிடுமே தான் ஒரே ரூம்ல நான் தனியா தூங்குனேன். நான் உங்களை விட்டு ஒதுங்கி இருந்ததுக்கு என்னோட கடந்த கால காதல் காரணம் இல்ல சந்தோஷ். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் மனைவியோட கடந்த கால காதல அவகிட்டயே கொஞ்சம் கூட சங்கடம் இல்லாம தைரியமா என்னோட பேச முடியுதுன்னா ஐ திங்க் ஐ நீட் அ பேட். இல்ல, ஐ ஹவ் grown up. I have matured a lot. ஓகே, இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். சாரி சொல்லக்கூடாது, தேங்க்ஸ் சொல்லலாம்ல. சந்தோஷ், நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். இந்த படவா பேசுறத உங்க குழந்தை உள்ள இருந்து கேட்டுட்டு தான் இருக்கு. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. பாரதி பாரதி, வண்டியை ஓரம் நிறுத்தி 10 நிமிஷம் ஆச்சு. நிஜமாவா? ஓகே, போலாமா?